ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு செமையான டாபிக் பார்க்க போறோம். ஒரு தி பவர் ஆஃப் பியோர் அப்சர்வேஷன். அதாவது ட்ரேடிங்கை முற்றிலுமா நிறுத்திட்டு பேனாவையும் நோட்டையும் கையில் எடுக்கிறது. கோவிட் டைம்ல அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்தாரு. மார்க் கேம் சேஞ்சர். செக்ஷன் 2, ஷிஃப்டிங் ஃப்ரம் சார்ட்ஸ் டு மைண்ட் செட். சார்ட்டுகளை தாண்டி அடுத்த 6 மாசத்துக்கு தன் சுய மனதின் மீது முழுமையா கவனம் செலுத்தின கட்டம் இது. மார்க்கெட்ல ஹார்ட் ஒர்க் மட்டுமே பத்தாதன்னு ரியலைஸ் பண்ணவர் தன்னோட மன அமைதியை கொண்டு வர சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்தாரு. கம்ப்யூட்டர் அவாய்ட் பண்ணிட்டு மொபைல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சார்ட்டுகளை பார்த்து மணிக்கணக்கா ஓவர் அனலைஸ் பண்றதை நிறுத்தினாரு. வாரத்துல சில நாட்கள் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணாரு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா செஸ் விளையாட ஆரம்பிச்சாரு. செஸ் மாதிரியான ப்ராபபிலிட்டி கேம்ஸ் விளையாடும் போதுதான் தோற்பவர்களோட மனநிலையும் ஜெயிப்பவர்களோட சைக்காலஜியும் எப்படி இருக்கும்னு அவருக்கு ரொம்ப தெளிவா புரிய தொடங்குச்சு. இப்படி ட்ரேடிங்ல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நின்னது அவருக்கு ஒரு பெரிய திரை விலகுனது போல ஒரு கிளாரிட்டியை கொடுத்துச்சு. ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு செமையான டாபிக் பார்க்க போறோம். ஒரு தி பவர் ஆஃப் பியோர் அப்சர்வேஷன். அதாவது ட்ரேடிங்கை முற்றிலுமா நிறுத்திட்டு பேனாவையும் நோட்டையும் கையில் எடுக்கிறது. கோவிட் டைம்ல அவர் ஒரு பெரிய முடிவு எடுத்தாரு. மார்க் கேம் சேஞ்சர். செக்ஷன் 2, ஷிஃப்டிங் ஃப்ரம் சார்ட்ஸ் டு மைண்ட் செட். சார்ட்டுகளை தாண்டி அடுத்த 6 மாசத்துக்கு தன் சுய மனதின் மீது முழுமையா கவனம் செலுத்தின கட்டம் இது. மார்க்கெட்ல ஹார்ட் ஒர்க் மட்டுமே பத்தாதன்னு ரியலைஸ் பண்ணவர் தன்னோட மன அமைதியை கொண்டு வர சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்தாரு. கம்ப்யூட்டர் அவாய்ட் பண்ணிட்டு மொபைல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சார்ட்டுகளை பார்த்து மணிக்கணக்கா ஓவர் அனலைஸ் பண்றதை நிறுத்தினாரு. வாரத்துல சில நாட்கள் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணாரு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா செஸ் விளையாட ஆரம்பிச்சாரு. செஸ் மாதிரியான ப்ராபபிலிட்டி கேம்ஸ் விளையாடும் போதுதான் தோற்பவர்களோட மனநிலையும் ஜெயிப்பவர்களோட சைக்காலஜியும் எப்படி இருக்கும்னு அவருக்கு ரொம்ப தெளிவா புரிய தொடங்குச்சு. இப்படி ட்ரேடிங்ல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நின்னது அவருக்கு ஒரு பெரிய திரை விலகுனது போல ஒரு கிளாரிட்டியை கொடுத்துச்சு.